ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன். எங்கள் அம்மானா என்னை பெற்ற அம்மா. உயிரோடு இருக்காங்கன்னு கேட்டால் இல்லை, அவங்க இறந்து 24 வருஷம் இருக்கும். இருந்தாலும் அவங்கக்கிட்ட அவங்கள பார்க்கணும், அவங்க சமாதியை போய் பார்க்கலாம், அங்கே போய் கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு இதில் போகிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு. நீங்கள் யாரும் நம்பலை, பரவாயில்ல இருக்கட்டும். பெற்றவங்களே எதுவுமே புரிஞ்சிக்கல, நீங்களாம் புரிஞ்சிக்கிறீங்களா? பாப்பா கிளம்பியாச்சு, நானும் கிளம்பிட்டேன். ஒரு ஆறுதல் தான் அங்கே போகிறதுனால. உடனே நீங்கள் கேட்பீங்க, காசு எது, அது எது எதுன்னு. இந்த பாருங்கள், சில்லற காசு சேர்த்து வச்சுருக்கேன்னா, இங்கே தான் நாகர்கோயிலில் தான் அவங்க சமாதி இருக்குது. நான் அங்கே தான் போகிறேன். போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு மனசே தாங்கலை. ஏன்னா எங்கள் அப்பா என் நம்பரை பிளாக்ல போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என்னால் தாங்கவே முடியல. எங்கள் அம்மா இருந்தால் இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு தான் அம்மா இருக்கணுங்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா தான் எல்லாமே, இல்லைன்னா அப்பாவோடு இதுக்கு ஆக மாட்டாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் எங்கள் அம்மா போய் பார்க்கணும், போயிட்டு வந்தால் எல்லாம் மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அங்கே போய் நான் அவங்களுக்கு காட்டுறேன் எங்கள் அம்மா சமாதி இதுதான் அப்படின்னு. என்னால் முடிஞ்சது எங்கள் அம்மாவுக்கு இப்போ மாலை வாங்கி போட முடியலனாலும் மாலை எவ்வளோன்னு கேட்டுட்டு, இல்லைன்னா 10 சூடகம் வாங்கி கும்பிட்டுட்டு இப்போதைக்கு நான் வருவேன் ஃப்ரெண்ட்ஸ்.